செடிலாம் காட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கே இருக்கிற தோட்டத்தை காட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பூச்செடியிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செடி முல்லை பூச்செடி ஃப்ரெண்ட்ஸ். பூ உங்களுக்காக பிச்சு காட்டுறேன். இது இன்னும் சாயந்தரம் ஆனால் தான் வந்து பெருசாக வெள்ளையாகுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம் இந்த செடியை. இது வாங்கிட்டு வந்து வச்சு 5 வருஷம் ஆகுது. 5 ரூபீஸ்க்கு இவ்வளோ இந்த சைஸில் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இந்த சைஸில் தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நாங்கள் ஒரு வாட்டி வெட்டிட்டோம். வெட்டி விட்டு திரும்பவும் தளைஞ்சி மரம் மாதிரி வளர்ந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் செடிக்கு போகலாமா? பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் 2 வீக் தான் ஆகுது. ஆமாம், சூப்பராக வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நண்டு பிறக்கக்குள்ள வாங்கி வச்சது. நண்டு வந்து 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா. பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் எவ்வளோ பெரிய செடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸ். ஆமாம், பிங்கிக்காக போச்சு. இப்போ அடுத்தது இன்னொரு நண்டு, குட்டி நண்டு இருக்குது. அதுக்கு இதில் தான், அவளுக்கும் இதில் தான் குளிக்க வச்சுட்ருக்கோம் ரோஸ் பவுடரில். இதை இப்படிக்காக பிச்சு இப்படி பறித்து காய வச்சுருக்கோம். மேலே பாருங்கோ, இங்கே கூட இப்போ ஒரு பனானா வந்து கொலை தள்ளி கிளியராக தெரியுதா உங்களுக்கு? இது தேன் வாழை. அங்கே நாங்கள் செவ்வாழையும் வச்சுருக்கோம். அது இப்போ தான் சின்னதாக இருக்குது செவ்வாழை. இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவரை செடி. அதாவது இங்கே இப்போ தான் பூ பூத்துட்டு இருக்கு, நிறையா கொடி ஓடி இருக்கு. உங்களுக்காக ஒரு காய் வேற. இது பாருங்க, அவரைக்காய் நிறைய வந்திருக்கு. மேலெலாம் நிறைய இருக்குடா அருள். முத்தான காய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு அவரை செடி. இங்கே வந்து நிறைய அவரை செடி போட்டிருக்காங்கப்பா. அவரை செடி, இங்கே ஒரு அவரை செடி, பின்னாடி ஒரு அவரை செடி ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இப்படி நிற்கிதுன்னா உள்ள லெமன் செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லெமனும் உள்ளே இருக்குது. லெமன் செடி மேலே தான் அழகாக ஏறி அமுத்திட்டு இருக்கு. உள்ள லெமனும் இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இந்த பக்கம் காட்டுறலாம் பாருங்க, உள்ள லெமன் இருக்குது. லெமன் செடி. லெமன் செடி மேலே தான் ஃபுல்லாக அது. இதோ லெமன் கூட கொத்து கொத்தாக காய்ச்சிட்டு இல்லையா பாருங்க லெமன். அடுத்ததான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செடினா இதுதான். இது நான் வாங்கி வச்சதை அழுந்து இதை வச்சு எப்படி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கொய்யாக்காய் இதில் வந்து நிறைய கொய்யா வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் காய்க்குள்ள நல்லா 1/2 kg உழுவுற அளவுக்கு இவ்வளோ பெரிய காய் இருந்துச்சு. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பீக்கங்காய் செடி. இதோ பாருங்க, நல்லா பீக்கங்காய் வந்திருக்கு. நல்லா பெருசாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவகேடோ. தமிழில் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் பழம் தானே சொல்லுவாங்க, வெண்ணெய் பழம். இது நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக தான் விதை போட்டோம், வந்துருச்சு ஓரளவுக்கு. பீன்ஸ் பார்த்தீங்கன்னா பீன்ஸுக்கு வந்து பூ விட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் செடி பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க. பாவற்காய், புடலங்காய். இங்கே பாருங்க புடலங்காய் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு செடி. இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் நாங்கள் அறுவடை செஞ்சுருவோம். இது வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு, சர்க்கரைவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல. அது 5 இயர்ஸாக நாங்கள் வந்து இதை கரெக்டாக தொடர்ந்து வச்சிட்ருக்கோம். வெண்டை செடி. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நாட்டு வெண்டை. பச்சை கலரில் இருக்கிறது எல்லாமே நாட்டு வெண்டை. பாருங்க, ஒயிட்டாக லென்த்தாக தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இதுதான் நாட்டு வெண்டை. ஃபுல்லாகவே இந்த வெண்டை தான். அதே மாரி அது கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்குது. இது வந்து கலர் கொஞ்சம் திக்காக இருக்குது. ஆமாம், இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது வந்து நாட்டு வெண்டை பூ. அடியில காம்பு தான் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா. ஆமா, இது வெள்ளையா இருக்கு. இது இதோட காம்பு தான் வந்துட்டு டிஃபரன்ஸ். பாருங்க, ஒயிட்டா இருக்கு இந்த இடம். இது வந்து நல்லா கிரீனா இருக்கு, சுத்தி கிரீனா இருக்கு. ஓகே फ्रेंड्स, பாத்தீங்கன்னா இனிமே அக்கா சொல்லுவா, நான் வந்து கேமரா எடுக்க போறேன் फ्रेंड्स. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது அக்கா வீட்டு தோட்டம். முன்னாடி பார்த்தது அம்மா வீட்டு தோட்டம். ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு விலாகா போட்டிருக்கேன். இது வந்து கற்பூரவள்ளி வாழை, கொளத்தள்ளி இருக்கு. இப்போதான் கொத்தவரங்காய் இப்போதான் பூ விட்டுட்டு இருக்கு. அப்புறம் இதெல்லாம் கொத்தமல்லி, இடையில இடையில கொத்தமல்லி போட்டிருக்காங்க. புதினா இடையில இடையில நிறைய கொத்தமல்லி போட்டிருக்காங்க. அப்படியே இங்கே வந்தா இது பாருங்க, சிகப்பு பொன்னாங்கண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்க.
அப்படியே அந்த பக்கம் புதினா, அப்புறம் இது செவ்வாழை, இது மணத்தக்காளி, அப்புறம் அப்படியே இதெல்லாம் தக்காளி, இது அவரை. அவரை இப்போதான் பூ பூத்துட்டு இருக்கு, பிஞ்சு விட்டுருக்கு. இது வெண்டை, இது நாட்டு வெண்டை, இதுதான் நாட்டு வெண்டை. இது பாருங்க, இது இது செண்பகப்பூ, மொட்டு விட்டு இருக்கு பாருங்க மொட்டு. இது வந்து சவுந்தர் ரோஸ், மாலை கட்டுவாங்க இல்லைங்களா அந்த லில்லி. நிறைய செடி இருக்கு, ஒன்றில் மட்டும் நிறைய பூ வச்சிருக்கு. அப்புறம் அப்படியே போனா கற்பூரவள்ளி, இதில் இடையில வந்து ஒரு மல்லிப்பூவும் இருக்கு. இது செம்பருத்தி, பாரிஜாத பூ, இங்கே ஒரு செம்பருத்தி, பிங்க் கலர் செம்பருத்தி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அதுவும் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. செம்பருத்தி அப்படியே இங்கே வந்தால் இங்கே ஒரு பவளமல்லி, இங்கே முல்லைப்பூ, பூ நிறைய பூத்துருக்கு பாருங்க. சங்குப்பூ ஒயிட் கலர், நிறைய பூ இருக்கு. மருதாணி இப்போதான் வச்சுருக்காங்க. பின்னாடி பெரிய பெரிய சைஸில் ஒரு மரம் இருக்குது, அங்கேருந்து ஒரு குச்சி மட்டும் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு வெரைட்டி செம்பருத்தி, அழகழகாக இருக்குது பாருங்க. எவ்வளோ மொட்டு இருக்கு பாருங்க. இது வந்து காய் விட்டுருக்கு பாருங்க. 2 இருந்தது, 1 நேற்று தான் பறித்தோம். ஸ்வீட் ஆரஞ்சு, இனிப்பு ஆரஞ்சுன்னு சொன்னாங்க. வச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஆனால் நிறைய காய் வந்தது. இது வந்து லிச்சி, அதான் வச்சுருக்கோம். சீனி கொய்யா, குட்டி குட்டியாக இருக்குமா கொய்யா, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. இதுவும் இப்போ தான் வச்சுருக்கோம். இங்கே தென்னங்கன்று வச்சுருக்கோம், இப்போ வச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அப்படியே இங்கே போனால் இங்கே சுரக்காய் இருக்குது. இதோ இங்கே ஒரு சுரக்காய் இருக்குது. அப்புறம் பிஞ்சு நிறைய விட்டுருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், இது வெட்டி வேர். இதான் வெட்டி வேர், நல்லா தலை வளர்ந்துருக்கு பாருங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தால் தூது இலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சளி பிடிச்சா ரசம் வச்சு சாப்பிட்லாம். இதில் நிறைய பழம் விட்டுருக்கு, பூவும் அதேமாரி நிறைய இருக்குது. இது பேர் வந்து இன்சுலின் செடி, சுகர் பேஷண்ட் சாப்பிட்றது. இது அப்படியே பச்சையாகவே பறித்து சாப்பிட்டா, தினமும் ஒரு இலை சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகிடும்னு சொன்னாங்க. இது ஆடு தீண்டாப்பாலை. இங்கெல்லாம் குட்டி குட்டியாக கலராக செவ்வந்தி வச்சுருக்கோம், இப்போ வச்சுருக்காங்க, வந்துட்டுருக்கு. இது பாருங்கள், ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்குது. இது வந்து ஒரு வயலட் கலர் பூ பூக்கும். அப்புறம் இங்கெல்லாம் மிளகா வச்சுருக்கோங்க, மிளகா கத்திரி.
இங்கெல்லாம் வெண்டைக்காய் போடுறதுக்காக இப்போ தான் பார் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே வந்தால் இது ஜாதி மல்லி. இது பாருங்க வாட்டர் ஆப்பிள் செடி. அங்கே இன்னொரு வாட்டர் ஆப்பிள் இருக்குது. இதுவும் வாட்டர் ஆப்பிள் தான். இது வந்து சாத்துக்குடி. அந்த தலை வலிக்கும் போது இந்த தலையை பிச்சு நசுக்கி தலையில் தடவுனா கூட பெயின் இல்லாமல் இருக்கும். அப்படியா? இது பேரே தைல செடியா? தொட்டு பாருங்க, பயங்கர வாசமாக இருக்கும். ஆமாம், செம்ம வாசம் அடிக்குது. அப்படியே இந்த விக்ஸ் மாதிரி வாசம் வருது. ஏசி மாதிரி. இது வெரைட்டிங்களாம். இது 3 நாள் இருக்குமா, 3 days. இது ஒரு ஃப்ளவர் வந்து பூத்துருச்சுன்னா 3 days இருக்குமா. 3 days மார்னிங் ஆனால் ஃப்ரெஷ் ஆகிடுமா, ஈவினிங் ஆனால் சுருங்கிரும் அப்படின்னாங்க. அது நைட் குயின். இதுவா? இது நைட் குயினா? பூ இல்லை, இப்போ கொட்டிடுச்சு. ஒரே ஒரு பூ இருக்கு. அது பூ அப்படி இருக்காது, இன்னும் பெருசாக ஒயிட்டாக இருக்கும். பூ நல்லா பெருசாக ஒயிட்டாக இருக்குமா. ரொம்ப பெருசாக. இப்போ வந்து இந்த சைஸில் தான் இருக்குது. கொட்டி போச்சு. கனகாம்பரம். இங்கே ஒரு செவ்வந்தி. இது பர்பிள் கலர். இது பர்பிள் கலரா? பர்பிள் கலர் செவ்வந்தி. எங்கள் ஊர் ஃபேமஸ் கோனூர் வெத்தலை. ரொம்ப காரமாக இருக்கும், அகலமாக வரும். இப்போ தான் செடி வச்சுருக்கோம், அதனால் இது சின்னதாக இருக்குது. ஆமாம், பயங்கர ஜீரண சக்தி ஆகும் இந்த கோனூர் வெத்தலை போட்டாலே. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊர் சைடு. இதில் பாருங்கள், இந்த செடி பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கட்டி போட்டால் குட்டி போடுமா இந்த செடி. பாருங்கள், இதோட இந்த லீஃப் பெருசாக வந்து இந்த லீஃபில் வந்து இந்த மாதிரி செடி வந்திருக்கு. இதுலேயே வேரும் இருக்குது. ஓ, ஃப்ளவர்ஸில் ஹனி நிறையா இருக்கிறதுனால தேன் சிட்டு, ஹனி பீ, தேனி இதெல்லாம் வந்து இதில் தேன் குடிக்கிறதுக்காக வரும். கலர் ரோஸ், பேபி பிங்க். வெடிச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. செடி எத்தி. இதெல்லாம் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கருந்துளசி. அப்புறம் இது ஆரஞ்சு கலர் ரோஸ். இங்கே பாருங்கள், இங்கே நிறைய டேபிள் ரோசஸ் இருக்குது. இதெல்லாம் பிர்லாக்காக சேஃப்டியாக போட்டு வச்சுருக்காங்க, இல்லைன்னா பிர்லா உள்ளே பூந்து செடியெல்லாம் களைச்சி விட்டுருவோம். அதனால் இது எல்லோ கலர் ரோஸ். இது பாருங்கள், இது ஒரு பேபி பிங்க் கலர் மாதிரி இருக்குது. இது ஒரு ஆரஞ்சு கலர், ரெட் கலர், பாருங்க. இங்கே பாருங்க, இது வெயிட் தாங்க முடியாமல் அப்படியே கீழே சாஞ்சிருச்சு. 2 பூ இருக்குது, வெயிட் தாங்க முடியல அதால். இங்கே ஒரு பூ, இங்கே ஒரு பூ இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அப்படி இங்கே ஒரு ஆரஞ்சு இருக்குது. அழகாக இருக்குது. ரெட் கலர் ரோஸ் தான் சூப்பராக இருக்குது. வாகை மலராம். இங்கே கத்தாழை. ஓ, விசக்கடிக்கு போடுறதான். இது பேர் முயல் காதானா.
இங்கே வந்து ஒரு அது நல்லா இருந்தது. குரோட்டன்ஸ் மாதிரி ஆடு மாடெல்லாம் சாப்பிட்டு ஆயிப்போச்சு. பூ நிறைய வச்சுருக்கு. அப்படியே இன்னொன்று இருக்குது, தேக்கு. இது வந்து சாண்டல் கலரு. இதில் இன்னும் பூ வைக்கல, மொட்டு மட்டும்தான் இருக்குது. சாண்டல் கலர் அரளி. ஒரு வெரைட்டி அரளி இப்போ தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் குரோட்டன்ஸ். 4 கலரில் வெடிக்குமா இந்த செம்பருத்தி செடியில். ஒரே செடியில் 4 கலர்ஸ் ஃப்ளவர்ஸ் வருமா. இதுவும் குரோட்டன்ஸ். இது பாருங்க, இந்த வீட்லேயே செஞ்சது, எங்கள் பாப்பா செஞ்சது. இது எல்லாமே பேப்பரில் செஞ்சது தான். இதுவும் வீட்லேயே செஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம காட்டு பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.